அனைவருக்கும் வணக்கம். தோழியர் அனைவருக்கும் வணக்கம். 400 பாடல்களை கொண்ட புறத்திணை சார்ந்த சங்கை தமிழ் நூலான புறநானூறு என்னும் தொகை நூலில் ஔவையார் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுப்பை கடந்த சில வாரங்களாக தோழியர் சிறப்புரை ஆற்றி வருகின்றனர். இன்று தோழிகளின் உரையை தொடர்ந்து நானும் சில பாடல்களை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். முதலாவதாக நான் பகிர வந்துள்ள பாடல் எண் 187. இந்த பாடல் 4 வரிகளை கொண்ட பாடல். திருக்குறள் எழுதிய 2 வரிகளில் ஒரு பெரிய பொருளை கூறும் உலக பொதுமை நூலாக இருக்கின்றது. அதே போல இந்த 4 வரி பாடலில் மிகவும் அருமையான கருத்தை கூறியுள்ளார் அவ்வை பிராட்டி. இந்த பாடலுடைய திணை பொதுவியல் துணை. பொதுவியல் திணை. பொதுவியல் திணை என்பது மக்களுக்கு நல்லது செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறும் பாடல்களை கொண்டுள்ளது. இந்த பாடலுடைய துறை பொருண்மொழி காஞ்சி. பொருண்மொழி காஞ்சி துறை என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் செய்திகளை கூறும் பாடல்கள் கூறுவதே பொருண்மொழி காஞ்சி துறையில் அடங்கும் பாடல்களாகும். இந்த பாடல் 2 அடிகளை கொண்ட திருக்குறளில் ஒழுக்கம் என்பதற்கு ஒரு அதிகாரத்தில் 10 பாடல்களை கூறியுள்ளார். அதே போல 4 வரிகளில் கொண்ட இந்த செய்யுளில் ஆடவரது ஒழுக்கமே உலக மேம்பாட்டிற்கு அடிப்படை என்பதை கூறுவதாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பாடலுடைய பொருள் பின்வருமாறு: நாடாய் இருந்தால் என்ன, காடாய் இருந்தால் என்ன, பள்ளமாய் இருந்தால் என்ன, மேடாய் இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நிலம் வாழ்வதற்கு உரிய நல்ல இடம் என்ற ஒரு அருமையான கருத்தை கூறியுள்ளார் இந்த பாடலில். இது பொதுவான கருத்தாக இருப்பதால் இது பொதுவியல் திணையை சார்ந்ததாக உள்ளது. அடுத்ததாக நாம் காண இருக்கும் பாடல் எண் 269. இந்த பாடல் 13 அடிகளை கொண்ட பாடல். இந்த பாடலுடைய திணை வெட்சி திணை. வெட்சி திணை என்பது மன்னனுடைய கட்டளை பெற்றோ பெறாமலேயோ படை வீரர்கள் சென்று பகைவரோடு போரிட்டு அவருடைய ஆணிரைகளை கவர்ந்து வந்து தருவதே வெட்சி திணையாகும். மேலும் வெட்சி திணை என்பதை எவ்வாறு கூறுவர் என்றால், அந்த ஆணிரைகளை கவர்ந்து வந்த வீரர்களுடைய வீரத்தையும் அந்த வெற்றியின் விளைவாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் எடுத்து காட்டுவதாகவும் வெட்சி திணையை கூறுகின்றனர். ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் முன்பு அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளுக்கு தீங்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மன்னன் வெட்சி பூவை சூடிய தன் வீரர்களை அனுப்பி அவற்றை ஆணிரைகளை கொண்டு வர செய்வது. இதுதான் வெட்சி திணையாகும். இந்த வெட்சி திணையில் வரும் ஒரு பாடலை நாம் காண்போம். இந்த வெட்சி திணையில் 17 துறைகள் உள்ளன. நாம் இன்று காண இருப்பது உண்டாட்டு துறை. உண்டு மகிழ்ந்து ஆடும் துணை உண்டாட்டு துறை என்பதாகும். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஒரு சிறிய விருந்து என்பது கூட சொல்லலாம். இந்த பாடலில் முதலில் அந்த மன்னன் அணிந்து வந்த மாலையை பற்றி பெருமையாக கூறுகின்றனர். குயிலின் வாயை போல இருக்கின்றதாம் அந்த மொட்டு. அதிரல் பூ என்பது காட்டு மல்லிகை. அந்த காட்டு மல்லிகை அதிரல் பூவின் முட்டுக்களை முத்து போல கட்டிய மாலையை அணிந்த மன்னவன் அந்த மாலையை தன்னுடைய பித்தை என்றால் குடுமியில் சூடிக்கொண்டு வந்தானாம். இந்த மாலையை அனைவரும் அணிவதில்லை. ஏனென்றால் இதில் அவ்வளவு மனம் இருக்காது. காட்டு மல்லி, அதிரல் மாலை. இந்த மாலையை அணிந்த மன்னன் வந்து சென்ற வாரம் தோழி சொன்னார், வெள்ளி களம், தங்கத்திலான களம். இன்று வந்து மண்ணாலான களம். புத்தக்கல் கொண்ட புலிக்கண் வெப்பர். புத்தக்கல் என்பது புதிய அகன்ற களம். மண்ணாலான களத்துல இதே மாதிரி வெப்பர் என்றால் முதிர்ந்த மது. அதை ஊத்தி குடிச்சாங்க. அடுத்து வந்து நான் வந்து எங்க ஊர்ல கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். துடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. துடியன்னா பூசாரிய சொல்லுவாங்க. அந்த பூசாரியும் அங்க வந்திருக்காரு. அடுத்து அந்த பூசாரி அணிந்து வந்த மாலையை பத்தியும் சொல்லியிருக்காங்க. உவளை மலர் மாலை அணிந்து கொண்டு அந்த துடியன் வந்தாராம். அணிந்து கொண்டு வந்த துடியன் வந்து பிளி மகிழ் வரிசையை கொடுத்தார் மன்னர்.
பழச்சாற்று கல்லை வந்து கொடுத்தாரு. அதை உண்ணும்படி வேண்டியும் அவர் உண்ண மறுத்தார். எனவே அந்த கல்லை காட்டு பூஜை செய்தான். அப்ப பூஜை செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் சொன்னாராம், எப்படிப்பட்டவன் தெரியுமா, நிறைகளையும் அதை கவர்ந்தவர்களையும் மோதிக்கொண்ட அந்த கரந்தை போறோம்னா அதுக்கு அடுத்து திரும்பி அதை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நீ நிறைகளை மீட்டிட்டு கொண்டுட்டு வருவ. அப்ப வந்து அங்க எதிர்த்தாப்புல இருக்க வீரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா உன்னைய தாக்க முற்படுவார்கள். அந்த வில் வீரர்களையும் உன்னுடைய வலிமை கொண்ட கைகளில் ஏந்திய வாளால் அவர்களையும் அழித்து பருந்துக்கு இரையாக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த புகழ்ந்து பாடுவதாக அமைய பெற்றிருக்கிறது இந்த பாடல். இந்த பாடலை அடுத்து பாடல் எண் 286. இது 5 வரி கொண்ட பாடல். இந்த பாடலுடைய திணை கரந்தை திணை. அந்த வெற்றிக்கு அப்படியே எதிர்மறையா வரக்கூடியது. பகைவரால் கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்டு கொண்டு வருவதுதான் கரந்தை திணை. இந்த பாடலுடைய துறை வேத்தியல் துறை. அதாவது வீரர்கள் வந்து அரசுடைய பெருமையை வந்து கூறுவதாக அமைய பெற்ற பாடல் தான் வேத்தியல் துறையில வந்து நம்ம பார்ப்போம். ஒரு பொதுவா வந்து அரசனுக்கு வந்து எல்லா செல்வமும் பெருசா இருந்தாலும் கூட ஒரு பகைவர்களுடைய வாழால் உயிர் துறந்த செல்வம் தான் மேலானதா இருக்குமா. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இந்த வேத்தியர் துறையை சார்ந்த பாடல்கள் புறநானூற்று அந்த இதுல முழுக்கமே வந்து 2 பாடல்கள் மட்டுமே தான் இருந்திருக்கு. அதுல ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசன் பகைவரோட போரிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி அந்த படையில இருந்த வீரர்கள் எல்லாரும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒரு வீரன் வந்து உயிரோட வந்துட்டான். அந்த வீரனோட தாய் என்ன சொல்றாங்கன்னா, அரசனுக்கு துணை நின்று போரிட்டு இறக்கும் பேரு என்னுடைய மகனுக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தை சொல்ற மாதிரியான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல வந்து வெள்ளை வெள்ளாட்டு கெச்சை போல, கெச்சை அப்படிங்கிறது வந்து கெடாய், அதாவது ஆடு இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. வெள்ளாடுன்னு சொல்லுவோம்ல, வெள்ளாடு. அந்த ஆடு வந்து இந்த ஆடை எப்படி சொல்றாங்க, ஆடு வந்து எப்பயும் எப்படி போகும், ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போகும், ஒன்றை பின் ஒன்று தொடர்ந்து செல்வது போல இந்த ஆட்டம் வந்து மந்தை மந்தையா கூட்டம் கூட்டமா போகும். அதே மாதிரி வீரர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வீரர்கள் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் வேந்தர்களை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய அரசனுக்காக போராடி அந்த போர்க்களத்துல விழுப்புண்பட்டு இறக்குறது தான் வந்து ஒரு பெரிய வீரனுக்கு பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா இதுல எல்லாரும் போயிருக்காங்க, நிறைய பேர் போனாங்க. இளையர் இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டையின் சிறுவனை, தன்னோட பையனை கால் களி கட்டிலில் கிடப்பி. கால் களி அப்படின்னா என்னன்னா கால் இல்லாத கட்டில். எப்படி சொல்றாங்க, அதாவது காலம் கழிந்ததும் இடுவதற்குரிய கட்டில். நல்ல ஒரு உவமையா பாக்குறேன். கால் இல்லாத கட்டில் பாடையில போட்டு பிள்ளைய தூக்கிட்டு வரலையாம். கால்களி கட்டிலில் கிடப்பி தூவெல் அறுவை போர்ப்பித்தில்லதே. அந்த பாடையில போட்டு கொண்டு வரதோடு மட்டும் இல்லாம தூவெல், அதாவது தூய்மையான வெள்ளை துணியை போர்த்தி தன்னோட பிள்ளைய போர்த்தி கொண்டு வர அளவுக்கு என்னோட பிள்ளை வந்து விழுப்புண் பட்டு இறக்கவில்லையே அப்படின்னு அந்த தாய் வந்து கவலைப்படுறாள். அதுக்காக இந்த இடத்துல நம்ம எப்படி கருத்து கொள்ளணும்னா, மகன் வந்து இறக்காதனால் தாய் ஏமாற்றம் அடைந்தால் அப்படி கிடையாது, அந்த பொருள் கிடையாது. தன்னோட மகன் வந்து மன்னனுக்காக உயிர் நீத்தான் அப்படிங்கிறது வந்து பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு வீரமண் வீரத்தாய். அப்படி இருந்த நாடுதான் நம்ம நாடு. இது அன்னைக்குன்னு இல்லை, இப்பவும் கூட இந்திய ராணுவத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய செய்திகள் கேட்கிறோம். கிராமப்புறங்கள்ல இருக்கிற இளைஞர்களோட இறப்பு எவ்வளவு தைரியமா இந்த ராணுவத்திற்கு அனுப்பி தன்னுடைய பிள்ளைங்கள் வந்து சில இடங்கள்ல போர்ல வந்து செய்திகள்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சோ இது வந்து வம்சமா பரம்பரையா வந்து தமிழ் தாய்மார்களுக்கே ஒரு வீரமா தான் நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல இல்லாம இப்பயுமே அது இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரிதான் அந்த தாய் நினைச்சிருக்க, நீ வந்து ஜெயிச்சுட்டு வந்த அப்படிங்கறத தாண்டி நீ வந்து அந்த கால்களி கட்டிலில் கிடப்பி தூவின் அறுவை போர்ப்பித்திலதே, அந்த மாதிரி நீ படுத்து அந்த போர்வை போர்த்தி வெண்போர்வை போர்த்தி நீ பாடையில வந்திருந்தா கூட இன்னும் நான் வந்து பெருமைப்பட்டிருப்பேன், ஒரு வீரனை பெற்றோம் அப்படிங்கறதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த தாய் ஏமாற்றம் அடைந்து வருந்துவதாக இந்த பாடலை எழுதியுள்ளார். அடுத்த பாடல் வந்து பாடல் எண் 290. இந்த பாடலுடைய துறையும் கரந்தை துறை. இதுல வந்து 14 திணைகள் இருக்கின்றன. இதுல நம்ம பார்க்க போறது வந்து குடி நிலை உரைத்தல்.
அதாவது பழமையும் வீரமும் மிகுந்த ஒரு குடியினுடைய வரலாற்றை பற்றி கூறுவதாக இந்த துறை அமைய பெற்றுள்ளது. இந்த பாடலில் உள்ள வரிகள் வந்து மொத்தம் எட்டு வரிகள் தான். இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசனுடைய ஆண் இரைகளை வந்து அந்த பசுக்களை வந்து மற்றொரு அரசர்கள் அவனோட வீரர்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போறாங்க. அந்த ஆணிரைகள் வந்து இழந்ததால அந்த அரசன் என்ன பண்றான்னா, அதை மீட்டெடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வந்து கலந்தை போர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புறான். அந்த நேரத்துல தன்னோட நாட்டுல இருக்க எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு, நீங்க வாங்க போருக்கு வாங்க, நம்ம போய் திரும்பியும் போர் நடத்தி நம்மளோட ஆணிரைகளை கவர்ந்து வருவோம்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த மாதிரி போருக்கு கூப்பிடும் போது வீரர்கள் எல்லாரும் வராங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்து கொடுக்கும் போது ஔவையாரும் அந்த விருந்துல வந்து கலந்துகிட்டார். அவங்க வீரர்களுடைய வீர செயல்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பொறுப்பை ஔவையார் ஏத்துக்கிட்டு, அந்த ஒரு வீரனோட பெருமையை வந்து ஔவையார் மிகவும் அற்புதமா சொன்னார். என்ன சொல்றாருன்னா, அரசே, இந்த வீரனுடைய பாட்டன் உன்னுடைய பாட்டனின் உயிரை காத்தான். அப்ப இவன் எப்படிப்பட்ட வீரனா இருப்பான்? எப்படி காத்தானா, வண்டியின் குடத்தில் ஆரக்கால்கள் போல தன்னுடைய உடல் முழுவதும் வேல்கள் பாய்ந்து இறந்தானாம். அந்த போல அந்த பாட்டனா இருக்கவே உன் பாட்டனோட உயிரை காத்தது மாதிரி இங்க வந்திருக்க இந்த வீரனும் சாதாரண வீரன் இல்ல, வலிமை வாய்ந்தவன், உன்னுடைய உயிரை காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இத வந்து பழைய காலத்துல வந்து அந்த பனை ஓலையோட ஒப்பிட்டு சொல்றாரு. மலையிலிருந்து காக்கும் பனை ஓலை குடை போல உன்னை காப்பானா. அப்ப பழைய காலத்துல வாழ்ந்த சில சுவடுகளையும் வந்து இந்த பாடல்கள்ல வந்து பதிவிட்டுள்ளார் அவை பிராட்டி அவர்கள். இது மாதிரி காக்கக்கூடிய ஒரு வீரன் உனக்கு இருக்கான். இது வந்து இப்ப நான் சொன்னது மாதிரிதான் பரம்பரையா அவனுடைய பாட்டன் அவன் வந்து எப்படி அரசனுக்கு காத்தானோ, இன்னைக்கு அதே மாதிரி இவனும் உன்னை காப்பதற்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை சொல்ற மாதிரியான இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. இதனை தொடர்ந்து அடுத்தத பாடலாக பாடல் எண் 311. இந்த பாடல்ல மொத்தம் 7 வரிகள் இருக்கின்றன. இந்த பாடலுடைய திணை வந்து தும்பை திணை. தும்பை திணை என்ன அப்படின்னு பார்த்தா, தும்பை பூவை சூடி பகைவரோடு போர் புரிவதுதான் தும்பை திணை. இந்த பாடலுடைய துறை வந்து பண்பாட்டு துறை. பண்பாட்டு துறையில என்ன சொல்றாங்கன்னா, போரில் இறந்த வீரர்களுக்கு பாணர் சாப்பன் பாடி கடன் கழிக்கிறதா பண்பாட்டு துறைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாடலுடைய பொருள் படி பார்த்தா இந்த வீரன் வந்து இறந்ததாக தெரியவில்லை. அதனால இந்த பாடல் வந்து பண்பாட்டு துறையை சார்ந்ததா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இறந்த வீரனை பத்தி சொல்லவே இல்லை இந்த பாடல்ல. இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மண் நிலத்தில் ஒரு கிணற தோண்டி அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த ஊர்ல இருக்க வண்ணாத்தி அந்த துணியை நல்லா துவைச்சு அதை தூய வெண்மை நிறத்துல கொண்டு வந்து அந்த வெளுத்த தூய ஆடையை உடுத்தி அந்த வீரன் போறானா. அவன் போய் எங்க உட்காரான, மரத்தலைகள்லாம் எருவா கிடக்கக்கூடிய ஒரு தெருவுல போய் உட்கார்ந்துருக்கானா. நம்ம இப்ப வந்து நாட்டாம பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். அது மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து அந்த மக்களுடைய பலருடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்த்து வைத்தானாம். பகைவர் வரும் நேரத்தில் நிறைய பேர் இல்லாம அவன் ஒருத்தனா இருந்தாலும் கூட தன்னுடைய கேடயத்தை வைத்து எல்லாரும் அந்த பகைவர் எரியக்கூடிய எல்லா படை கருவிகளையும் வந்து தடுக்கும் வலிமை பெற்ற பேராற்றல் வாய்ந்தவனாக இந்த வீரரை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றார். இவரது கண்ணதான் ஏதாவது ஒண்ணு வச்சு மறைத்தால் ஒழிய இந்த போரே நிக்காது போல, அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு வீரனாதான் இந்த வீரனை பத்தி பெருமையா சொல்றார். அதனால இந்த பாடல்ல வந்து வீரன் வந்து இறந்ததாக இல்லவே இல்லை. அதனால இந்த பாடல் பண்பாட்டு துறை சார்ந்ததாங்கிறது தெரியல. இந்த இந்த பாடலுடைய பொருள்ல கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீரனுடைய கண்களை எதையாவது ஒண்ணு வச்சு மறைச்சாதான் இந்த போரே முடியும் போல அப்படிங்கறத ஔவையார் சொல்லும் போது அந்த பழைய பாடலுடைய பொருள் நினைவுக்கு வருகின்றது. போருக்கு வந்து இவங்க வந்து தூதுவரா சென்று போரை விரும்பாத ஒரு அவை பிராட்டிய திரும்ப இதே இடத்துல நம்ம பாக்குற மாதிரியான இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்னும் பாடல்கள் நிறைய இருக்கின்றது. அடுத்த நிகழ்வில் தோழிகள் அடுத்த பாடல்களை பற்றி பகிர்வார்கள். இன்று நான் இந்த 5 பாடல்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.